பிராண்டி செய்திகள். செந்தில் பாலாஜி ஒரு கேன்சர் கட்டி, விஷக்கிருமி, அண்ணாமலை அதிரடி அட்டாக், அலிபாபாவும் 18 திருடர்களும் கோவைக்கு வந்துட்டாங்க. கொங்கு மண்டலத்துல அனல் பறக்கும் கடைசி நாள் பிரச்சாரம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 21, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட முடியுது பாஸ். எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் சூடா இருந்தாலும் நம்ம கோவையில தான் அக்னி நட்சத்திரம் ரேஞ்சுக்கு அனல் பறக்குது. அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை ஆதரிச்சு பேசின அண்ணாமலை அமைச்சர் செந்தில் பாலாஜிய போட்டு தாக்கியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். விஷக்கிருமி விமர்சனம். செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அரசியல்ல ஒரு புற்றுநோய் கட்டி மாதிரி. அவங்க ஒரு விஷக்கிருமின்னு அண்ணாமலை ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணிருக்கார் பாஸ். அலிபாபாவும் 18 திருடர்களும். கரூரிலிருந்து 10 ரூபாய் பாலாஜியும் அவரோட 18 திருடர்களும் கோவைக்கு வந்திருக்காங்க. பணத்தை கொடுத்து ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கிடலான்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அண்ணாமலை சாடியிருக்காரு. காவல் நிலையத்துக்கு பூட்டு. ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனை திமுக குண்டர்கள் முற்றுகையிட்டு பூட்டு போட்ட சம்பவத்தை நினைவூட்டி இதுதான் திமுக ஆட்சியோட லட்சணமான கேள்வி கேட்டிருக்கார் பாஸ். மருந்து எஸ்பி வேலுமணி. கரூரிலிருந்து வந்திருக்கிற அந்த விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஒரே மருந்து நம்ம எஸ்பி வேலுமணி அண்ணன் தான்னு சொல்லி அதிமுக பாஜக கூட்டணியோட பலத்தை நிரூபிச்சிருக்காரு. 21க்கு 21 டார்கெட். கொங்கு மண்டலத்துல இருக்கிற 21 தொகுதிகளையும் நம்ம கூட்டணி தான் ஜெயிக்கணும். இது சாதாரண தேர்தல் இல்லை, தமிழகத்தோட தலையெழுத்த மாத்திர தேர்தல்னு சொல்லியிருக்காரு பாஸ். மே 4 முதலமைச்சர் இபிஎஸ். மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்த கையோட தமிழகத்தோட முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டையில அமருவாருன்னு அண்ணாமலை அதிரடியா கணிச்சிருக்காரு. கடைசி நேர கோரிக்கை. பிரச்சாரம் முடிஞ்சாலும் போன் போட்டு உங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் இரட்டை இலைக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு தொண்டர்களுக்கு அண்ணாமலை கட்டளையிட்டு இருக்காரு பாஸ். அண்ணாமலையோட இந்த அக்னி பேச்ச பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உள்ள வர்றதுக்கு முன்னாடி தான் பயம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு. இப்ப கோவையில அந்த ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சு பாஸ். செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலை. கோவையில நிலவுற இந்த அரசியல் யுத்தம் ரிசல்ட்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அம்மன் அர்ஜுனன் கோவை தெற்குல ஜெயிப்பாரா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷமானல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையா லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.